ஏங்க கேவலமான மட்டமான மதவாத அரசியலை பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் கேட்குறேன், பிளவுவாத அரசியல் என்னை பார்த்து கை ஒருத்தி கேள்வி கேட்குற தைரியம் இருக்குல்ல, தர்க்கம் பண்ணுற தைரியம் எங்கே போச்சு? ஓடி போய் ராகுல் காந்தி பின்னாடி ஒழியிறீங்க, விஜய் பின்னாடி ஒழியிறீங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, கேள்வி மட்டும் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? விஜய் ஒரு தலைவராக அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? என்ன கேட்குறாரு? 800 பேர் வந்து கடல் எல்லையில் மீனவர்கள் சுட்டுக்கொள் காங்கிரஸ் பீரியட்ல. காங்கிரஸ் கேள்வி கேட்கணும். நீ முதுகெலும்புள்ள ஒரு ஆண்மகனா இருந்தா சரி, எங்க பீரியட்ல எங்க நடந்தது? 5 பேர் மாதேஷ். ஏங்க 11 வருஷமா ஒரு மீனவன் கூட கடல் எல்லையில சுட்டுக் கொல்லப்படல. 3 முறை நீங்க இருக்கீங்களா? காங்கிரஸ் 3 வருஷத்துக்கு 3 டென்யூருக்கு முன்னாடி இருந்ததை தூக்கிட்டு வந்து இங்க பேசிட்டு. அட ஏங்க நான் சொல்றது புரியலையா? 11 வருஷமா ஒரு கடல் எல்லையில தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படல. சரி, 800 மீனவர்கள் அப்படிங்கிறது காங்கிரஸ் பீரியட்ல நடந்தது. 11 வருஷமா ஒருத்தனை கூட நாம எந்த பிரச்சனையும் நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம். 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை கொடுத்தவனை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கோம். ரைட், அப்படியே இந்த சாதனை பண்ணீங்க. அப்படியே இந்த சாதனை பண்ணி வாங்கி கொடுத்துருங்க. அப்ப 800 கோடி பேர் சாகடிச்ச காங்கிரஸ் அந்த பாவ கணக்கு ஏன் மேல எழுதுற? அறிவு இருக்க வேணாது பண்ணுவானா? அறிவு இருக்க வேறாது பண்ணுவானா? சாதிச்சவங்க தான் 11 வருஷத்துல கச்சத்தீவையும் வாங்கி கொடுத்துருங்க மோடி சார் அப்படின்னு கேக்குறாரு. வாங்கி கொடுத்துருங்க, அதையும் சாதிச்சிருங்க. 800 தூக்கு தண்டனை கைதிகளை மீனவர்களை காப்பாற்றியவர்கள் தான் நீங்க. 800 பேர் மரணத்திற்கு அந்த பாவ கணக்கை, அந்த இரத்தக்கரையை காங்கிரஸ் மீது கை காட்ட தைரியம் இல்லாத உங்களுடைய விஷய் ஏன் பாஜகவை பேசினார்? இதற்கு பதில் இருந்தா பேசுங்க. சும்மா எங்கெங்கயோ ஓடக்கூடாது. நீங்க தான் இருக்கீங்க. 11 வருஷமா இந்த 800 மரணங்களை 11 வருஷத்துல நடந்ததா? 2014க்கு முன்பாக நடந்ததா? சும்மா பேசக்கூடாது. எங்க கொண்டு வந்து நீங்க இதுல தினத்தந்தி பத்திரிகை எடுத்தீங்கன்னா கன்னித்தீவு வரும். அப்படியே இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா தமிழக மீனவர்கள் படுகொலை. தினசரி செய்தியாக இருந்தது. 2014 நரேந்திர மோடி என்கிற அந்த வீர திருமகன் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் தமிழ் கடல் எல்லையில தமிழ் மீனவர்கள் ஒருவர் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை. அந்த மாதிரி செய்தி அச்சத்தோடு தான் அவங்க பயணித்து கிச்சத்தோடு எங்கிட்ட சொன்னாங்க, மாதேஷ் நாங்க அச்சத்தோடு தான் பயணிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். 11 வருஷமா ஒரு கொலை நடக்கல, அச்சத்தோடு இருக்கணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க.